அதிமுக கட்சியில் கணிசமான இடம் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி போன்றவற்றுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காததால் அக்கட்சிகளின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலில் கூட்டணி கட்சிகளுக்கு 7 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இதில் அதிமுகவிற்கு ஆதரவாக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வந்த வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் போன்றவற்றுக்கு ஒரு இடம் கூட ஒதுக்கப்படவில்லை. இதனால் அக்கட்சிகள் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அவசர ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு பின் கட்சியின் அடுத்த கட்ட நிலைப்பாடு குறித்து அதன் நிறுவன தலைவர் வேல்முருகன் அறிவிக்கிறார். கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற தொகுதி பங்கீடு பெற்ற ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு இந்த முறை எந்த தொகுதியும் ஒதுக்கப்படவில்லை. இதையடுத்து மதுரையில் உள்ள ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் எம்எல்ஏ கதிரவன் அலுவலகத்தில் அவரது ஆதரவாளர்கள் அவசர கூட்டம் நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கதிரவன், அதிமுக கூட்டணியில் தங்கள் கட்சிக்கு 4 இடங்கள் கேட்டு ஒரு இடம் கூட கிடைக்காததால் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். இன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து தொகுதி ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இயக்கத்தை தேவர் திருமாலையும் நேதாஜி அவர்களையும் மதிக்க அவர்கள் நன்கு தெரியும். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு நன்காகவே தெரியும். அந்த அடிப்படையில் ஃபார்வர்ட் பிளாக்கு கொடுக்கின்ற மரியாதை நிச்சயமாக கிடைக்கும்.